ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு உடன் ஹேண்டில் வந்து எப்படி பேஸ்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் உடன் ஹேண்டில் வந்து போடுறேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் இது வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஷாப்பில் கேட்கும் பொழுது ஃப்ளிப்கார்ட்டை விட ரேட் அதிகம் இருந்துச்சு. அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 200+ அப்படி சொன்னாங்க. இது வந்து 160 அது போல் தான் நான் வாங்கினேன். சரிங்களா? இந்த பக்கம் வந்து உடன் ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இது வந்து 50-50 போட்டிருக்கேன் இல்லைங்களா பேஸ்கெட்டு. ஸோ அதனால் ஜாயின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சாண்டில் கலர் ஒயரே வச்சுருக்கேன், இங்கே வந்து ப்ரௌன் கலர் ஒயர் வச்சுருக்கேன். நம்ம வந்து நார்மலாக சேம் கலர் கூட போடும்பொழுது நம்ம வந்துட்டு சேம் ஒயரே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு ஹேண்டில் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்படி வச்சுட்டு இந்த 1 2 3 நாட்டுக்கு, அதே போல் 1 2 3 நாட்டுக்கு இப்படி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ப்ரௌன் கலரில் 2 அடி எடுத்துக்கணும், அதே போல் சாண்டில் கலர்லேயும் 2 அடி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது சாண்டில் கலர் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போது இது போல் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்படி தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கும் மேலே வர்றது மாதிரி தான் நம்ம வைக்கும் பொழுது இந்த நாட்டு வந்து அந்த சுத்திரம் இல்லைங்களா, அதில் வந்து மறைஞ்சிரும். இப்படி வச்சுக்கிறேன் நான். 2 அடியில் நான் வந்து ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சொருகிக்கலாம். இப்போ இந்த 1 2 3வது நாட்டு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே அப்படியே வந்து சொருகிக்கோங்க. ரொம்ப ஈஸி, இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. உடன் ஹேண்டில் போடும்பொழுது நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து போடுறேன். எப்போதுமே நம்ம வந்துட்டு ஒயரில் தான் ஹேண்டில் போடுவோம். பட் இது பார்க்கும்பொழுது லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சாகவும் தெரியுது. நீங்கள் பேஸ்கெட்க்கு இது போல் வாங்கி போட்டிங்க அப்படின்னா சேல் பண்ணும்பொழுது இதோட ப்ரைஸு அதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி சேல் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது ஒயர் வந்து முறுக்கி சுற்றிக்குது, அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கொடுத்து வாங்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கேப்பு இதில் கொடுக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துக்கிறேன் நான். ஒரு 2 சுற்றுக்கு வந்து நம்ம இதே ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்குன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். ஒயர் வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒயர் கொடுத்து வாங்க போகிறீங்க, நான் எப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். இப்போது மறுபடியும் அடியில் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் டோட்டலாக வந்து சேம் கலரே போடுறீங்க அப்படின்னா 5 அடி ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 4 அடியிலேருந்து 5 அடிக்குள்ளே ஒயர் கட் பண்ணி போடுங்க. இது வந்து நம்ம இங்கே 2 அடி இங்கே 2 அடி எடுக்க போகிறோம். நான் வந்து அதிகமாக தான் ஒயர் சொல்லியிருக்கேன், 2 போதும். பட் உங்களோட ஒயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரில இல்லைங்களா. ஸோ இந்த பேஸ்கெட்க்கு வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஹேண்டில் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து உடன் ஹேண்டில் போடுறேன், பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வந்துட்டு ஒயர்லேயே வந்துட்டு ஹேண்டில் போடுற அளவுக்கு இது 2 ரோல் எடுத்திருக்கோம் நம்ம. ஆனால் வந்து ஒயர் வந்து அதிகமாகவே இருக்குது பேலன்ஸு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக போட்டுக்கிறா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம ஒயர்லேயே போடுவோம் இல்லைங்களா ஹேண்டிலு, அது போடுறா இருந்தாலும் ஓகே தான். இழுத்துட்டேன். இப்போ ஒரே ஹோல்குள்ளே 3 டைம்ஸ் வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு டைம் கொடுத்துருக்கேன், 3 டைம் வந்து கொடுத்துக்கலாம். ஒயர் வந்து திரும்பிடும், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டைம் கொடுத்துருக்கேன், இன்னொரு டைமும் கொடுத்து வாங்கிடுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒயர் நல்லா ஜாயிண்ட் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக தான். சரியா? நல்லா க்ரிப்பு நம்ம அழுத்தமாக ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஹோலில் வந்து 3 டைம்ஸ் வந்து கொடுக்குறேன் நான்.
நீங்கள் இன்னும் நான் ஒரு நாள் கொடுத்து வாங்குறனால ஓகே தான். இப்போது அடுத்து இந்த கேப்பில், ஏன்னா வந்து இங்கேருந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கேப்பாக தெரியும் இந்த இடத்துல. ஸோ அதனால் நான் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது ஆன்லைனில். உங்களுக்கு வந்துட்டு எது மாதிரி பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. நீங்கள் ஷாப்பில் கிடைச்சி, எனக்கு வந்து ஷாப்பில் கிடைக்கல, இங்கே ரேட் வைஸும் ரொம்ப அதிகம் இருந்துச்சு. அதனால நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு ஷாப்பில் வந்து ரேட் கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பியூர் உட்டன் தான், ஃபைபர் கிடையாது. ஃபைபர்லேயும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஷாப்பில் வாங்கினது. இது வந்து ஃபைபரு, சரிங்களா? தட்டினா தெரியுதா? இது வந்து உட்டு தான். ஓகேவா? 160க்கு குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். பட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, வாங்கினேன். பட் நல்லாயிருக்கு. நிறைய பேர் ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைனை விட ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஷாப்பில் பண்ணது. இது ஆக்சுவலி ஃபைபர், இது உட் இல்லை. ஆனால் இதோட ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா 130 140 தெரில, 130 நினைக்கிறேன் ரேட்டு. இது போல் கொடுத்து ஒயர் இப்படி கொடுத்து வாங்குகிறோங்க. இப்போ இந்த மாதிரி ஹேண்டிலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஹேண்டில் வாங்கிட்டீங்க, இது இடையில வந்து கேப் இருக்குது. நான் இது மாதிரி ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கொடுக்கணும். கூடைக்கும் ஹேண்டிலுக்கு வந்து இது மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? இது ஃபைபர் ஆக்சுவலி. இந்த சைடு ஃபுல்லாக காட்டிடுறேன். அந்த சைடில் வந்து நான் பின்னிட்டு சுற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா டைட்டாகவும் இழுத்துக்கோங்க, லூஸ் கொடுக்காம. வயிறு இழுக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து 2 சுற்று சுற்றுறேன். பட் இங்கே வந்து 3. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். சும்மா ஒயர் கொடுத்து சுற்றுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த கேப்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் நவுத்தி விட்டுக்கணும். நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நவுத்தி விட்டுக்கிறேன். இப்போ இது கடைசி சுற்று. இதோட உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஒயரை வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயரை வந்து சொருகிடலாம். ரெண்டு 3 முடிச்சுக்கு வந்து சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2-3 முடிச்சுக்கு உங்களுக்கு எந்த சைடு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் சொருகி விட்டுக்கோங்க. நான் இப்போ 2 முடிச்சுக்கு சொருகியிருக்கேன். சொருகிட்டு இப்போ இந்த கேப்பெல்லாம் இல்லாத மாதிரி இந்த ஹேண்டில் வந்து, இப்போ இதில் இந்த கேப்பெல்லாம் இல்லாத மாதிரி இந்த ஹேண்டில் வந்து நம்ம நவுத்தி விட்டுக்கலாம். நவுத்திட்டு இந்த சைடு வந்து ப்ரௌன் கலர் வந்து நான் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ இங்கே எப்படி சுற்றினமோ அதே போல் தான் இன்னுமே வந்து இதெல்லாம் வந்து நல்லா நவுத்தி விட்டுக்கோங்க. இந்த கேப்பு தெரியாத மாதிரி. உடு தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த 3 நாட்டுக்கும் 1 2 3 இந்த 3 நாட்டுக்கும் இதே போல் ப்ரௌன் கலர் ஒயர் சுற்றிட்டு நான் காட்டுறேன், சரியா? இப்போ பாருங்கள், உடன் ஹேண்டில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒயரையும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருக்கி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒயரும் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு உடன் ஹேண்டில் போடும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள்.
நீங்களும் வந்து இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஹேண்டில் போடுறா இருந்தாலும் ஓகே தான். பட் இந்த ஹேண்டில் போடும்பொழுது நல்லா ரிச் லுக்காக தெரியுது. இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடன் ஹேண்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறா இருந்தாலும் பாருங்கள். இந்த பேஸ்கெட் போட்டு எனக்கு வந்து இன்னுமே வந்து ஒயர் இருக்குது. அதனால் இந்த பேஸ்கெட் போட்டால் உடன் ஹேண்டில் தான் போடணும், ஹேண்டிலுக்கு வந்து ஒயர் இருக்காது அப்படி கிடையாது. ஒயர் இருக்குது, அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அது போக இன்னுமே பாருங்கள் இந்த அளவு ப்ரௌன் இருக்குது. சாண்டிலும் வந்து இந்த அளவு இருக்குது. நான் சுத்தமாக வச்சுருக்கேன். ஸோ வந்து நார்மல் ஹேண்டில் போடுறா இருந்தாலும் போடலாம் சரிங்களா. ஹேண்டில் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, தெரியுதுங்களா? ஓகேவா. இதோட லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேஸ்கெட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. நிறைய வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து ஏறலை கொஞ்ச நாளாகவே. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸு சரிங்களா. பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி, இது போல் ஹேண்டிலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.